அப்பாடா, ஒரு வழியா மெட்ராஸுக்கு வந்தாச்சு. என்ன எங்க பார்த்தாலும் பிரம்மாண்டமா இருக்கு. 2 மாடி வீடு, 5 மாடி வீடு, 10 மாடி வீடு. எம்மா 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 எம்மா, சரி பாரின் இப்படித்தான் இருக்குமோ ஒருவேளை. சரி, இது என்ன கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு கடை பளபளன்னு இருக்கு. ஆராத்தி உட்கார்ந்து எனக்கு நின்னுகிட்டு எனக்கு ஏன் தொடக்கா உள்ள போன துட்டு கேட்பாங்களோ. என்னது பளபளன்னு மினுங்குதே. வந்துருவோம், ஒரு மாதிரி பார்க்கணும்ல. ரொம்ப நாள் ஆசையா பார்த்து பார்த்து கலர் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த கிட்டாரை செஞ்சு வச்சிருந்தேன். ஆனா இது வரைக்கும் இது விற்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் டெய்லி இதை தொடச்சி அழகா பளபளப்பா ஆக்கி வச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா யாருமே வாங்கவே வரல. சரி, மெதுவா ஒரு ஆளு எட்டி பாக்கு. ஆனா இது கிராமத்துல இருந்து வந்த ஒட்டடை குச்சி மாதிரி இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு வாங்கிருமான்னு தெரியலையே. சரி, பார்க்கலாம். பத்திரமா வச்சுக்கணும். அம்முட்டி உருவிட்டு விட்டுருவாங்க இந்த பட்டணத்துக்காரவே. சரி, வேற கடைய பாப்போம். எவ்வளவு காணம் பளபளன்னு இருக்கு. இந்த பிள்ளை பார்க்கிற பார்வையே சரியில்லை. தெரியாம போறதுக்கு நமக்கு மனசே இல்லை. போய் தான் பாப்போம் வாசல் வரைக்கும். கண்ணாடி வெளியே பாக்குறதுக்கு துட்டு கேட்பாங்களா இந்த ஊர்ல? ஏக்கா, என்ன ரொம்ப நேரமா எங்க கடையவே முறைச்சு நீங்க இப்படி பாத்தீங்கன்னா எப்படிக்கா? உள்ள வாங்கக்கா. ஐயோ, வந்துருங்கக்கா, உள்ள வாங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டு. என்ன சொன்னாங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை யாருக்கா கிராமத்துக்கான்னு சொன்னாங்க? அப்படி ஹீரோயின் மாதிரி சும்மா செம்ம பியூட்டியா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. வாங்க. துட்டே நான் கேட்கவே மாட்டோம்க்கா. நான் சொல்லவே மாட்டேன்க்கா. சரிக்கா, வாங்க. இது என்ன கடை தெரியுமா? இது ரொம்ப ஆசையா நான் செஞ்சேன்க்கா. இந்த கம்பிய மட்டும் இப்படி நீங்க தொட்டீங்க, இப்படி பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து மியூசிக் வரும்க்கா. மியூசிக் இல்லக்கா, என்ன மியூசிக்? இது பேரு கிட்டார். சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிட்டார். தப்பா சொல்லுதீங்க. கிட்டார் இல்லக்கா, கிட்டார். இது என்ன செய்யணும் தெரியுமா? இப்படி கையில எடுத்துக்கிட்டு, இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கட்டுமா? அழகா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கும். இத மட்டும் நீங்க வாங்கிக்கிட்டு உங்க கிராமத்துக்கு போயிட்டீங்கன்னா அவ்வளவு துட்டு இல்ல. நீங்க 10,000 ரூபாய்ங்க, 5,000 ரூபாய்ங்க, இதை வாங்கிட்டு போய் நான் என்ன செய்ய? அப்படி எல்லாம் இல்ல, இது ரொம்ப குறைஞ்ச விலை. ஜிஎஸ்டி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுக்கா. நான் உங்களுக்கு ரொம்ப குறைச்சு தாரேன் விலைய. சரியா? வெறும் 2,500 ரூபாய் தான். போச்சு, நம்ம இது 2,500 ரூபாய்க்கு வித்துறலாம்னு நினைச்சா இந்த கிராமத்து ஒட்டடை குச்சி ஒரு பக்கமா திரும்பிக்கிட்டு இருக்க. விற்பனை ஆகாது போல இருக்கே. கிட்டார் உடைய நான் பார்த்து செஞ்சோம்பா. எப்படியாவது இந்த ஒட்டடை குச்சி எனக்கு அமைஞ்சிடணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிக்கோங்க என்ன எனக்காக. கையில பைசா வச்சிருக்கு. உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம்.
200 ரூபாய உங்களுக்காக கழிச்சுக்கிடுதேன். வெளிய பக்கத்துல சொல்லிடக்கூடாது. 2300 ரூபாய் வச்சுக்கலாம். கிடார் அப்படி சொல்லாதீங்கக்கா. கிட்டார் உங்க அழகான குரல்ல அதை கேட்க ரொம்ப இனிமையா இருக்குக்கா. ஒரே உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். மகன் தங்கமான மாதிரி இருக்கு. 2000 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா சரிக்கா. இத அப்படியே வாங்கிட்டு போய் சிட்டுதாயாக்கா வீட்டு திண்ணையில நின்னுக்கிட்டு என்ன கண்டாவா இருக்கும். முட்டைக்காரன் ஏன் வீட்டு மேல நிற்பாவ. கண்டிப்பாக்கா உங்க ஆசை நிறைவேறட்டும்னு கொண்டாங்க அந்த 2000 ரூபாய. யாருக்கும் தெரியாம மெதுவா தந்துருங்க பாக்கலாம். ரொம்ப 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 இந்தாங்கக்கா. இத நல்ல அழகா வாசிக்கணும். மறுபடியும் ஒரு தடவை வாசிச்சு காமிக்கவா? சரியா? எப்பாடா எப்படியோ ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நான் செஞ்ச இந்த கிட்டார இந்த ஒட்டடக்கு சக்கா வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கும் நான் ஆசைப்பட்ட பைசா கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாய்க்கா. பத்திரமா கொண்டு போனோம். எப்படியோ மெட்ராஸ்ல இருந்து புறங்கோட்டை வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இதை எப்படி மூடி கொண்டு போவேன்? ஊருக்கண்ணெல்லாம் இங்கதான் அரைச்சுக்கிடுவோம். பற்றக்கூடாது. சரி, அங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்து பஸ் ஸ்டாப் வரை வந்துட்டோம். ஆனா அந்த பெத்தேல் நகருக்குள்ள போறதுக்கு 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது. பஸ் ஸ்டாப் ஊருக்குள்ள வைக்கலாம்ல. எவ்வளவு ரம்யா? ஏக்கா என்னக்கா ஜெசியக்கா எங்க உங்களை 3 நாள் ஆளே காணும். ஏன்னா மெட்ராஸ்க்கு போயிட்டு வந்தோம்ல. நீ சொல்லலையோ? சொல்லலையே. உன பாக்கல அதான் சொல்லியிருக்க மாட்டேன். மெட்ராஸ்க்கு என்ன வேலையா போனீங்க? போயிட்டு வந்தேன். அப்படி எங்க அண்ணன் வீட்டுக்கு. அண்ணன் வீட்டுக்கா? அங்க போயிட்டு பட்டணத்துக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்னது தப்பா சொல்லுதுமோ? கிடாரி கிடாரி. என்னதுக்கா கிடாரிங்க? கிடாரிமா கிடாரி. இது என்னதுக்கா? இதான் கிடார். இதுதான் பிரியமா இருக்கு. இப்படி தெரியாதா? இப்படி புடிச்சி இந்த மாதிரி அப்படி ஒரு நிமிஷம் இந்த வாய்க்கு நேரம் அப்படி அப்பதான் பேசுறது கேட்கும். இப்படி வச்சு இப்படி புடிச்சி சரியா இப்படி அமுக்குனா எங்க மறுபடியும் செய்யுங்க. பிடிச்சி இப்படி வச்சு இப்படி இந்த கம்பிய தொட்டன்னு வச்சுக்கோ. அழகா அப்படியா? நான் போட்டு கட்டுங்க. என்னக்கா டொக்கு டொக்குன்னு சத்தம் கேக்கு? அது ஒண்ணும் இல்ல. தலைய ஆட்டுச்சு. தலையாட்ட மறந்துட்டேன். அதுதான் பாரு. நீங்களும் தலையாட்டுங்க நானும் தலையாட்டுங்க. இப்படி நிக்கணும். இப்படி பிடிக்கணும். தலைய ஆட்டணும். என்னக்கா நீங்களும் ஆட்டி நானும் தலையாட்டுது. ஆனாலும் சவுண்ட் கேட்க மாட்டேக்கா. அதானே இந்த பட்டணத்துல இந்த மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு குடுத்துச்சு. அக்கா மாதிரிதான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. அந்த அக்கா இப்படிதான் வாசிச்சாதான் சத்தம் வந்துச்சு. வாசிக்க வர மாட்டேங்க. அத கொஞ்சம் நான் பாக்கேன். பத்திரம் 2000 ரூபாய். ஏக்கா இப்பதான் இத பத்தி எனக்கு தெரியுதுக்கா. இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கிடாரி. கிடாரி நம்ம ஊர்ல எபனன் இருக்காங்களா நம்ம சர்ச்சில்? அந்த எபனனே அழகா இருப்பாங்களே நடத்துவாங்க. ஆமா அப்படி சொல்லு. அவங்க நம்ம சர்ச்சில் பிரியாணி கிண்டையில அதுக்குள்ள பாத்தங்காத அந்த கரண்டி. கரண்டியவா எனக்கு 2000 ரூபாய்க்கு வித்துட்டா?
அது கொஞ்சம் பெருசா இருக்கு, இது கொஞ்சம் கட்டையா இருக்குக்கா. அம்மாடியோ, ஐயோ நான் ஏமாந்துட்டேனே. போய் நீங்க ஊருக்கு போய் பட்டணத்துக்கு போய் பாருங்க, அந்த அக்காட்ட போய் கொடுங்க. சரி பாப்போம். எப்படிலாம் ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சேன். 500 ரூபாய் அந்த மகராசி குறைக்கையிலே எனக்கு தோணி இருக்கணும். நம்மளை ஏமாத்தி இப்படிதான் விட்டுட்டா. என்ன செய்ய? எப்படிதான் அந்த கிட்டாரை போட்டுட்டு வாசிக்காங்களோப்பா. வடிகிட்டு ஒரு பக்கம் வருது, தூக்க வேற முடியல. என்ன மணி, எனக்கு புலம்பிக்கிட்டே வரீங்க? பாத்தியா, சென்னைக்கு போனோம்னா மெட்ராஸுக்கு. சரி போய் ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி பலபலான்னு இருந்துச்சு. இல்ல இந்த நிறைய மியூசிக் சத்தம்லாம் போல மியூசிக்னால. சரி அதுல ஒண்ணு இருந்துச்சு. சரி அத பார்த்தோன்னா ஆசையா இருந்துச்சு. பார்த்துக்கோ, கலர் அழகா இருந்துச்சு. அவங்க வாட்சி காமிக்கல, அப்படியே காதுல தேன் வந்து காமிச்சிச்சு. சரி அத வாங்கி எடுத்துட்டு போய் தெரியாம உங்களுக்கு எல்லாம் இது என்னன்னு தெரியாதுல்ல, அப்படியே வாட்சி காமிப்போன்னு வாங்கிட்டு வந்தேன். கொண்டாங்க பாப்போது எப்படி கையை தொடச்சுக்கோ, அழுக்கு ஒட்டிக்கிட போகுது. எனக்கு தெரியுமா இதாரியா? அதெல்லாம் கன்னியாகுமரியில இந்த போட்டுக்கு துடுப்பு இருக்கும் தெரியுமா? ஏலேலோ ஏலேலோ பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த துடுப்பு மாதிரிலாம் இருக்கு. அந்த ரம்யா பிள்ளை ஊரா வீட்டுல சொல்லிருப்பா. உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்காள் அந்த ரம்யாவா? பொறாமையில எதையோ சொல்லுதா. மனசு கஷ்டப்படும்ல, அதுக்கு அப்படி சந்தோஷமா இருக்கு. பத்தியா, அவ தப்பா சொல்லிருக்கா. இது துடுப்பு அண்ணி. நீ நம்ம பிள்ளை போய் சொல்ல மாட்டல்ல. காட்டு, நிஜமால தான் சொல்லுதியா? ஆமா அண்ணி. ஏலேலோ சரி அழாதீங்க மைனி. முதல்ல இத போய் எங்க வாங்குனீங்களோ, எந்த அக்காட்ட வாங்குனீங்க? பட்டணத்து அக்காட்டையா? சரி அந்த அக்காட்ட போய் கொடுத்துட்டு உங்க 2000 ரூபாய முதல்ல திருப்பி வாங்கிட்டு வாங்க. சரியா? இதுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், கொலையே பண்ணிடுவாங்க. 2000 ரூபாய அனாமத்தா கொடுத்துட்டு வந்துட்டேனே. பண்ணலாம், சாயங்காலம் 6 மணிக்கு தான் பஸ். 5:30 பஸ்ஸை பிடிச்சு போயிருவோமா? டிக்கெட்டு ஹெவியா சொல்லுவாங்கல்ல, என்ன செய்ய? கஸ்தூரியா இவங்களுக்கு அம்மா எப்ப பாரு இந்த ரோட்டை பெருக்கிறதே வேலை. ஒரேடியா பெருக்கவும் துடைக்கவும். ஏ ரம்யா, ஏன் உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு? ரொம்ப நாள், 3 நாள் இருக்கும். என்னதோ கையில எல்லாம் வச்சிருக்கா, எங்க போன? இது ஒரு பொக்கிஷம்க்கா. என்னது அப்படி? மலையில எல்லாரும் நனைஞ்சிருவீங்க. பார்த்ததே இல்லையே, தொடலாமா? விளக்கு மர பெருக்கினீங்க, கொஞ்சம் ட்ரெஸ்ல தொடச்சுக்கோங்க. மண் ஏதோ அழுக்குல ஒட்டிக்கிட்டு. சரி சரி நல்லா தொடச்சிட்டீங்களா? மாட்டாளா? நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க பாப்பா. இது தெரியும். எப்ப பார்த்தாலும் போன் அடிக்கன்னு பண்ணிக்கிட்டு இப்படி பாக்கல. இத பார்த்தா ஏய் ஞாபகம் வந்துட்டுடி. நம்ம கொத்தனார்லாம் சாந்து குலைப்பாங்க பாரு, சாந்த குலைச்சி இப்படி அள்ளி அள்ளி போடுவாங்க. அந்த கரண்டிடி. ஆமா, மண்ணுவட்டுக்காரங்கெல்லாம் இப்படி கொண்டு போறாங்க, அத கொஞ்சம் மாடலா அவங்க இப்படி இப்படி அள்ளி போடுற கரண்டி இது. ஆமா, சம்மட்டின்னு நினைக்க, எனக்கு பேர் தெரியலையே. இதையா நீ வாங்கிட்டு வந்த? எம்புடு காசு கொடுத்தியாமா? அந்த 4 மாசம் சம்பளம் யாராம இருந்துச்சு குளத்து வேலையில. இப்பதான் மொத்தமா ஏறிச்சு. அம்முட்டையும் கொடுத்துட்டு. அடி பாவி, இந்த பட்டணத்து பொண்ணு உன்னைய நல்லா ஏமாத்திட்டா. நினைச்சேனே நானே. ஒண்ணு செய், இன்னைக்கே நீ பஸ் ஏறி பட்டணத்துக்கு போற, அவளை பார்த்து நல்லா 4 கேள்வி கேட்டு 1 ரூபாய வாங்கிட்டு ஒரு கிட்டார அவட்ட கொடுத்துட்டு வந்துரு. கொடுத்துரு. ஆமா, அதுக்கப்புறம் வந்து என்னைய பாரு. கண்டிப்பா. ஏக்கா,
ஜோம் பண்ணிக்கோங்கக்கா. உங்க ஜெபத்தை கடவுள் கேட்பாரு. மறந்துடாதீங்கக்கா. சரிக்கா. காலையிலயும் ஜோம் பண்ணுங்கக்கா. பசி இறங்கினோன்னா ஒரு தடவை ஜோம் பண்ணுதே. கேட்டுட்டு தாங்க நான் போகணும். நல்லா சரிக்கா. நல்லா ஜோம் பண்ணிக்கோங்கக்கா. இந்த தம்பி ஒரு நிமிஷம். அழகா பாடுதீங்க, சூப்பரா இருக்கீங்க. சூப்பர் தங்கப்புல அழகா பாடுதீங்க. அம்மா. தம்பியோ என்ன தம்பியோ ஒரு கருப்பு வெள்ளைன்னு ஒரு டப்பாக்குள்ள எதையோ அமுக்குதீங்க, சத்தம்லாம் வருது. என்னதுமா இது? இதுக்கு பேரு கீபோர்டு. ஏதோ ஒரு போர்டு. இதே மாதிரிதான் இதையும் சத்தம் வருது. ஒரு பட்டணம் தக்கா இப்படிதான் மெட்ராஸ் தக்கா இந்த குடுத்துட்டாங்க. சரி இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது முதல்ல போய் படிக்கணும். அதுக்கப்புறம் எங்க போய் படிக்கணும்? அங்க வாங்குனீங்களா ஒரு இடத்துல, ஆமா அந்த இடத்துல போய் படிக்கணும். சரி உங்களுக்கு இதை யார் சொல்லி தந்தாங்க? எனக்கு எங்க சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னாங்களா, சரி உடனே நான் போய் வாங்கினேன். வாங்கிதான் நான் படிச்சேன். இதுல வேற கலர்லாம் இல்லையா? அப்படி வெறும் கருப்பு வெள்ளைன்னு இருக்கு. இல்ல கலர் கலரா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். அதெல்லாம் இல்லையே. அப்படி போடலையோமா? அடுத்த தடவை புதுசா கீபோர்ட கலர் கலரா போட சொல்லுங்க. என்ன சரி. கருப்பு வெள்ளைன்னு என்ன? சரி சரிக்கா. தம்பி. தம்பியோ ஒரு டவுட். நீ நல்ல பிள்ளையா இருக்க, இத பார்த்து கொஞ்சம் சொல்லு. இந்த மெட்ராஸ்ல ஒரு அக்கா என்னை ஏமாத்தி வித்துட்டாவம்மா. ஒரு அக்கா சொல்லுதா பிரியாணி கிண்டுதா கரண்டிங்க, ஒரு அக்கா சொல்லுதா சாந்து குடைக்குத மிஷினுங்க, இன்னொரு அக்கா சொல்லுதா துடுப்புங்க. எனக்கு மண்டையே வெடிச்சிரும். ஈரக்கொலையே நடுங்குது தம்பி. நடுங்கவே வேண்டாக்கா. 2000 ரூபா தம்பி, 2000 ரூபா. நீ பார்த்து சொல்லு. இதுக்கு பேரு கிட்டார். அப்படித்தான் சொன்னாங்க. அந்த பிள்ளை என்னமா கிட்டார் கிட்டார் அப்படி சொல்லிச்சு. உண்மையிலே இது பேர் என்னதான் தம்பி? நீ சொல்லு. கிட்டார். என்னமா கிட்டார். கிட்டார் கிட்டார். கிட்டார் கரெக்டா? கரெக்ட். எப்படி சொன்னேன்? அழகா சொல்லிட்டேனா? கை தட்டுங்களே ஒரு அழகா. என்ன அழகா சொல்லி. சூப்பர். என்ன அழகு. இதுல இருந்து வாசிச்சா சரி மியூசிக் வரும். அதுதான் தம்பி வாசிச்சு காட்டேன். வாசி காட்டணுமா? பத்திரம் தம்பி பத்திரமா. ஓ நான் வாசிக்கிறது கஷ்டம், அதனால நான் என் தம்பிய வாசிக்க சொல்லுவேன். சரியா? சரி ஏமா அவன் கீபோர்டோட சின்னவனா இருக்கானே. இது பேர் என்னமா சொன்னேன்? என்ன பேர் சொன்னேன்? கிட்டாரை விட இவன் ரொம்ப குட்டியா இருக்கானே. புடிச்சுக்கிடுமா வாசிமா. வாசி பாப்போம். புடிச்சுக்கிட வாசிங்க. நான் வாசிக்கணும்னா எனக்கு நீ சொல்லி தருவியா? இல்லக்கா, நீங்க எங்க வாங்குனீங்களோ அந்த அக்காட்ட கேளுங்க, அந்த அக்கா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அங்கதான் போகணுமோ? அவ என்ன ஏமாத்தலையே? ஏமாத்தலாம் 2000 இருக்குமா? ஆமாக்கா. நிஜமாலே? உண்மையிலேக்கா. நான் தம்பி எனக்கு சந்தோஷமா இருக்கு. வயித்துல பால வார்த்தை என் தங்க ராசா. எப்பாடா சே. இந்த ஒத்த லைன் பஸ்ஸும் நேஷனலும் இருக்குது. புறங்கோட்டைக்கும் மெட்ராஸுக்கும் ஒரே நைட்ல போயிட்டு வந்தாச்சு. அக்காவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இந்த கிராமத்து அழகிய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நம்ம ஆசையா செஞ்ச அந்த கிட்டார இந்த பொண்ணு கிட்டதான் நான் வித்தேன். சரி என்னத்துக்கு வர்றாங்கன்னு பாப்பலாம். மெட்ராஸ் அக்கா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கம்மா. குடிங்க முதல்ல, பயப்படாதீங்க. திருப்பி எல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்படியா? என்ன ஆச்சு? இத வச்சு உங்க கிராமத்தை கலக்குனீங்கல்ல? எல்லாம் பொறாம பிடிச்ச கழுதையில. அப்படியா? கிராமத்து ஆட்களே இப்படித்தான். ஆமா, ஒண்ணு வாங்க விட மாட்டாங்க, ஒண்ணு கெட்ட விட மாட்டாங்க. பொறாமை பொங்கிகள். வாங்கிட்டு போய் கதையை கேளுங்க. கொண்டு போனேன். வீட்டுக்கு பின் வீட்டுக்காரி இருக்கா பாருங்க. சொல்லிட்டா
இது என்ன உன்னை நல்லா ஏமாத்திட்டாவ. அச்சச்சோ, என்ன எங்க ஊர்ல எவன் ஒரு அண்ணன் இருக்காப்ல, அப்படியா? இல்ல இந்த கிறிஸ்துவ பாட்டு எல்லாம் பாடுவாப்ல, மீட்டிங் எல்லாம் நடத்துவாப்ல, சமையல்லாம் சூப்பரா பண்ணுவாப்ல. அப்படியா? ஒரு அண்டால பிரியாணிய போட்டு கிண்டுன்னு இந்த கரண்டியை வச்சு கிண்டிடுறாரு. ரொம்ப டேஸ்டா பண்ணுவாங்களோ? ஆமா, ரொம்ப டேஸ்டா இருக்குமா. ஆனா அவர் பிரியாணி கிண்டதுக்கு இந்த மாதிரி கரண்டியை வச்சிருக்காராம். அச்சச்சோ, அப்படி சொல்லிட்டாங்க. தப்பு தப்பு தப்பு. அப்ப சொல்லிட்டாங்களா. இன்னொரு என் சொந்தக்காரு ஆத்தனா அவட்ட கேட்டேன் பாத்துக்கோங்க. அவ சொல்லிட்டா, என் மைனி நான் கன்னியாகுமரியில பார்த்தனே, ஏழேலோ ஐயோ, உங்க சொந்தக்கார பொண்ணுக்கும் தெரியலையா இது என்னதுன்னு? ஆமா, அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொரு அக்கா சொல்லிட்டாங்க, சாந்து குழைச்சு போடுற மிஷினை இப்படி 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 எடுத்து போடுங்க. அச்சச்சோ, பாருங்க உங்க கிராமத்திலே இது யாருக்கும் என்னன்னே தெரியல போங்க. ஆமாக்கா, இப்போ விவரம் கேட்டுட்டேன். கேட்டுட்டீங்களா? கிட்டார் தான், நீங்க அந்த அக்காட்ட போய் கேளுங்க, சொல்லி கொடுப்பாப்ல அப்படின்னாங்க. நீங்க எனக்கு சொல்லி தரீங்களாக்கா? கண்டிப்பா சொல்லி தருவேன். நீங்க எதுக்கு இத்தனை பேருக்கிட்ட நீங்க சுத்தி நீங்க வீணா குழப்பமா ஆயிட்டீங்க? நீங்க நேரா என்கிட்ட வந்து இத என்ன செய்யணும்னு கேட்டிருந்தா நானே சொல்லி தந்திருப்பேன். இல்ல அறிவு தானக்கா, இல்ல ஒழுங்கா படிச்சிருந்தா அறிவு இருக்கும். மரமண்டிக்கு ஏறலையே. இப்ப நான் ஒரு தடவை மறுபடியும் உங்களுக்கு இத வாசிச்சு காமிக்கட்டுமா? வாசிச்சு காமிங்கக்கா. இப்படி முதல்ல பிடிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து இன்னொரு கைய இங்க வச்சுக்கோங்க, ஒரு கைய இங்க பிடிச்சுக்கோங்க. சரிங்களா? இத இந்த கம்பியில வைங்க. இந்த கைய ரெண்டு கை, ஒண்ணு மேல பிடிக்க சொன்னீங்க, ஒண்ணு கீழே பிடிக்க சொன்னீங்க. இந்த கம்பியில எப்படியா வைக்க? இந்த கைய எடுத்து இதுல வச்சுக்கோங்கக்கா, இந்த கைய எடுத்து இந்த கம்பியில வச்சுக்கோங்கக்கா. கிட்டார விட்டுருவே, உடஞ்சிரும்க்கா. இப்படி வச்சிட்டீங்களா? இந்த கையை எடுத்து இப்படி இந்த கம்பியை ஒன்னொன்னா லைட்டா அப்படி மெதுவா அப்படி தடவணும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு கம்பியில இருந்தும் ஒரு ஒரு சத்தம் வரும். எங்க சின்ன சின்ன கம்பியா இருக்கே, உடைஞ்சிடாது. ஒன்னும் உடையாது. நீங்க தைரியமா அப்படியே மெதுவா தடவுங்க பார்க்கலாம். ஆமாக்கா, அப்படிதான். அப்படி மனசுல ஒரு பாட்டை நினைச்சுக்கோங்க பார்க்கலாம். ஓடுதா? ரொம்ப அழகா இருக்கு. அப்படி கேக்குறதுக்கு காதுல இனிமையா இருக்கு. அப்படிதான். வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்படிதான். ட்ரை பண்ணுங்க. வெரி குட். அப்படிதான். இன்னும் நல்லா பிடிச்சுக்கோங்க. நல்லா உங்க வசதியை பிடிச்சுக்கோங்க. நன்றிக்கா. நல்லா வாசிச்சிட்டேன்க்கா, ரொம்ப நன்றிக்கா. இனிமே ஊர்ல போய் கலக்குன்னு கலக்க போறேன் பாருங்க. இந்த நாடகத்தை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இதுல என்னன்னா, இந்த கிட்டார் தான் ஏசப்பா நமக்கு கொடுத்த குழந்தைங்க. சரியா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு வேதத்துல சொல்லியிருக்கு. ஆனா நம்ம இந்த குழந்தைங்களை நம்மளோட அறிவோ உலக பிரகாரமாக மத்தவங்க சொல்ற விஷயத்த கேட்டு வளர்க்க கூடாது. நம்ம நம்மளோட கரத்துல நம்ம குழந்தைங்கள ஏசப்பா கொடுத்திருக்காங்க. அவங்கள நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டு அவர் சொல்ற வழியில நடக்கணும். முதலாவது பிள்ளைங்க நம்ம சர்ச்சுக்கு அனுப்புறது மூலமா சண்டே கிளாஸ்ல இந்த பிள்ளைங்க கற்றுக்கிறாங்க. அது கொஞ்சம் வளர்ந்து வாலிபர்களாக வரும்போது பின்தொடர்ந்து வராங்க. சபையிலையும் வெளியிலையும் அதை பிரதிபலிக்கிறாங்க. இந்த கிட்டார் மூலமா நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா, இது மூணுமே திருச்சபையில மட்டும்தான் நடக்கும். திருச்சபையில உங்க குழந்தைகளை அனுப்புறது மூலமா அவங்க கற்றுக்கிடுவாங்க, பின்தொடர்வாங்க, உலகத்தையே கலக்கிறவங்களா பிரதிபலிப்பாங்க. ரொம்ப நன்றி.